மதுரை அரசியலில் எப்போதும் அனல் பறக்கும். இப்போது அந்த அனல் கட்சிக்கு வெளியிலிருந்து அல்ல, கட்சிக்கு உள்ளிருந்தே உள்ளடி வேலைகளாக வெடிக்கத் தொடங்கியிருக்கிறது. ஒருபுறம் உலகளாவிய பொருளாதார மேதையாக அறியப்படும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், மறுபுறம் மதுரையின் தடாலடி அரசியல் முகமான மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் கோ. தளபதி. இந்த இரு துருவங்களுக்கும் இடையே நடக்கும் அதிகார போட்டி இப்போது மதுரை மத்திய தொகுதியை ரணகலமாக்கி கொண்டிருக்கிறது. மதுரை மத்திய தொகுதியில் மீண்டும் போட்டியிட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் விருப்ப மனு கொடுத்துள்ள நிலையில் அவருக்கு போட்டியாக 20க்கும் மேற்பட்டோர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இது எதேச்சையாக நடந்ததல்ல. இதன் பின்னணியில் மாவட்ட செயலாளர் தளபதியின் கைவரிசை இருப்பதாக தகவல்கள் கசிகின்றன. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மீண்டும் இன்று அமைச்சரானால் தனது அரசியல் எதிர்காலத்திற்கும் அமைச்சர் கனவுக்கும் முட்டுக்கட்டையாக அமையும் என தளபதி கணக்கு போடுவதாக உடன்பிறப்புகளே முணுமுணுக்கிறார்கள். இந்த மோதல் வெறும் மனுக்களோடு நிற்கவில்லை, தேர்தல் வேலைகளிலும் விரிசல் ஈடுபட்டுள்ளது. மதுரை மத்திய தொகுதியில் பிடிஆருக்காக மகளிர் அணியினர் யாரும் தேர்தல் வேலை பார்க்கக்கூடாது என தளபதி தரப்பிலிருந்து வாய்மொழி உத்தரவு பறந்திருக்கிறதாம். மாநகர மகளிர் அணி பொருளாளர் நூர்ஜஹான் உள்ளிட்ட நிர்வாகிகள் தளபதி போட்டியிட விரும்பும் மதுரை வடக்கு தொகுதியில்தான் வேலை செய்ய வேண்டும் என கட்டாய உத்தரவு போடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த வியூகம் பிடிஆரின் வெற்றியை சிதைப்பதற்கான நேரடி அஸ்திரமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த உள்ளடி வேலைகளால் கொதிப்படைந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆதரவாளர்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு விலாவரியாக ஒரு புகார் கடிதத்தை அனுப்பியுள்ளனர். அதில் மாவட்ட செயலாளரின் இத்தகைய செயல்பாடுகளால் மதுரையை நம் கையை விட்டு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என ஆவேசமாக தங்கள் குமுறல்களை கொட்டியுள்ளனர். மதுரையில் கோஷ்டி பூசல் முற்றிப்போய் அது கட்சியின் ஒட்டுமொத்த வெற்றியை பாதிக்கும் என்ற அச்சமும் தலைமைக்கு கடத்தப்பட்டுள்ளது. விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததை அடுத்து திமுக தலைமை 2 தலைப்பையும் அழைத்து சமாதானம் செய்யும் முயற்சியில் இறங்கியுள்ளது. ஆனால் ஒருவர் அமைச்சர், இன்னொருவர் மாவட்ட செயலாளர் என்பதால் யாரை விட்டுக் கொடுப்பது என்பதில் தலைமை திணறி வருகிறது. மதுரையின் மாநகர தளபதி போடும் உள்ளடி திட்டம் பிடிஆரை வீழ்த்துமா அல்லது பிடிஆர் இதையெல்லாம் முறியடித்து மீண்டும் அமைச்சரவையில் இடம் பிடிப்பாரா? தளபதியின் இந்த செக் ஆட்டம் திமுகவிற்கு மதுரையில் வெற்றியை தருமா, வேட்டு வைக்குமா என்பதுதான் இப்போதைய $1 மில்லியன் கேள்வி.